அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் எனக்கு கொடுங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ரீசெண்டாக நான் கடைசியாக 22ஆம் தேதி போட்ட வீடியோவில் எலெக்ஷன் வந்ததால் கொஞ்சம் தூக்கம் இல்லை, வேலை கூட சரியான டைமுக்கு தூக்கம் இல்லை, தொடர்ந்து ஃபுல்லாகவே பேக் டு பேக் வேலை, ஆக்சிஜன் ஹார்ட் பீட்டே கொஞ்ச நாளாக வேலை செய்யாமல் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ப்ரெஷராக இருந்துச்சு வேலை. அதே மாதிரி தூக்கம் இல்லாத கண்ணெல்லாம் இரத்த கலருக்கு மாறி போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை நான் போன வாட்டியும் சொல்லியிருந்தேன். இப்போ கூட ஸ்டில் இதே நிலைமை தான். வளமையாக இப்போ நான் காலையில் 7 மணிக்கெல்லாம் நியூஸ் போட்டுருவேன். எத்தனை மணி இப்போ டைம் 7:16. இப்போ தான் இந்த நியூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கூட சரியாக நான் என்னோடய வேலை முடிச்சு வரும்போது 4 மணி. அதுக்கு பிறகு இருந்து நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டில் ஆன்லைன்லேயே இருக்கிறேன், தூங்கலில். இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல் யார் கண்டுபிடிச்சோ தெரியலை, இந்த மாதிரி எனக்கு ஹேக்கரால் பாதிப்பு உண்டாகிச்சு. ஜிமெயில் ஹேக் பண்ணதால் எதுவுமே செய்ய முடியலை. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் இந்த புதிய சேனலை என்னுடைய வேலை திட்டத்தை ஸ்டாப் பண்ணல. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் அன்றைக்கி இந்த வீடியோ போட்டதால் எனக்கு சுகம் இல்லையோ, அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பலர் மெசேஜ் போடும்போது சுகம் இல்லைன்னு போட்டிருந்தீங்களா, 22ஆம் தேதியாக தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த புதிய சேனலில் அதே பயணத்தை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றது நிறைய பேர் தெரியலை. உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். என்னுடைய இந்த முயற்சி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த தகவல் கிடைக்கிதில்லை, பல பிரயோஜனமான தகவல்கள் கிடைக்கிதில்லை. ஒரு நாளைக்கு 100, 200, 300, 500 பேர் தான் பார்க்குறாங்கன்னும் போது 5000, 10,000 பேர் பார்த்த இடத்துல இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நியூஸ் போடுறதை விட்டுட்டேன், இல்லைனா நான் நியூஸ் போடுறது இல்லைனா எனக்கு சுகம் இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே பயணத்தை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதது தான் பிரச்சனை. இந்த புதிய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கொய்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 987 ரூபாய் 12% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 37% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கு 990 ரூபாய் 15%, இந்தியாவுக்கு 273 ரூபாய் 81% உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சஜில் எக்ஸ்சேஞ்ச், ஹவாலியில் இருக்கக்கூடிய சஜில் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் சொல்லிடுறேன். 97 23 54 61 இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஹவாலியில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுட்டும் போகலாம் என்ன மாதிரி இன்னும் ரேட் இருக்குன்னு. ஏன்னா செகண்டுக்கு செகண்ட் ரேட்டு மாறுறதால. ஆனாலும் 50,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு வரைக்கும் இலங்கைக்கு அவங்க 1010 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 1005 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 995 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 274 ரூபாய் 50% வரைக்கும் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரேட் கிடைக்கிற எக்ஸ்சேஞ்சில். அதே போல் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் கொய்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சில நேரங்களில் அதிகாரிகளே தவறு விடுறாங்க அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுறதில்ல அல்லது ரேட்டை ஒன்று சேர்க்குறதில்ல. அதனால் தயவுசெய்து பற்றுச்சீட்டை வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது.
குறிப்பாக நான் சஜில் எக்ஸ்சேஞ்சை குறிப்பிடும்போது அவங்க வந்து 1 தினார் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ் கட்டணமாக விடுறாங்க ஃபர்வானியாவில். அதே மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா நான் சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு சொன்ன மாதிரியே கொஞ்சம் இன்னும் அதிகமான நல்ல ரேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ARY எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி UAE இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி கட்டணம் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இது எல்லாமே இந்த வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. ஃபர்வானியா, ஜிலேப், கைத்தான், ஃபேஹில், மஹபூலா, மங்கஃப், ஃபின்தாஸ், ஹவாலி, சல்மியா, குவைத் சிட்டி, ஜஹரா சிட்டி, இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குறிப்பாக அவங்களாலையும் இந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியாதுன்றதால. பார்க்கலாம் குவைத்துடைய தங்க ரேட்டு. 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 748 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 39 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 ரூபா. அடேங்கப்பா, 24 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. 24 தினார் 145 ஃபீல்ஸ். 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 330 ஃபீல்ஸ். தங்க விலையை சொல்லும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது, அந்தளவு அதிகரிச்சிருக்குது. என்ன நிலைமைன்னு தெரியல, வர இப்படி அதிகரிக்குதே தங்க விலை. அடுத்ததா 6 ஜமியாக்களுக்கு ஆப்பு வைத்த அமைச்சர். அதே போல் இந்த ட்ரொலி தள்ளுற தொழிலாளர்களுக்கு சாதகமாக வழக்கறிஞரின் சில பதிவுகள். அதே போல் ஆன்லைனிலும் பதிவு செய்ய முடியாது, மிகப்பெரிய சிக்கலாக மாறியது பயோமெட்ரிக் பஸ்மா. இன்னும் சில நாட்களே இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கு தாராளமாக போகலாம், சிஸ்டம் ரெடி ஆகிடுச்சு. போதைப் பொருள் சம்பந்தமாக 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க 10 வெவ்வேறு வழக்குகளில். குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க குவைத்தில் அரிசியினுடைய ஸ்டாக்கை. அதே மாதிரி சென்னை விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் பிளேன் ஒன்று நேற்றைய தினம் தீ விபத்துக்குள்ளாக இருந்துச்சு. அதே போல் பிரிகேடியர் ஜெனரல் மிஷால் அப்துல் வாஹித் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகன ஓட்டுநர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான தகவல், சீட் பெல்ட் இல்லைன்னா அபராதம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா, இந்த காலநிலை மாற்றம் தற்போது உலகளாவிய ரீதியில் மழைக்கான வாய்ப்புகள் இந்த கால பருவத்தில் தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது. நவம்பர் மாதத்திலிருந்து அதிகப்படியான மழையை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தூசியுடன் கூடிய காற்று ருத்துபா தன்மையும் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அதிகரிக்கும்னு தெரிவிக்கிறாங்க. مساكم الله بالخير. والحرارة مستمرة ويانا مع اقترابنا من شهر 10 وسيطرة الرياح الشمالية الغربية، وهي رياح جافة وهابطة فتسخنها الشمس، فتستمر معانا الحرارة المباشرة ومع الاحتباس الحراري فتستمر معنا الحرارة حتى بالليل. وهذه الحرارة غريبة في هذا الوقت مع اقترابنا من شهر 10 والوسم. المفروض تكون الحرارة تنخفض عن 40 درجة، لكن الآن فوق 40 والحرارة تشتت نسب الرطوبة في الجو وتضعف معها تشكل الغيوم والأمطار. يعني مع سيطرة الرياح الشمالية والحرارة الموجودة فإن فرص الأمطار والغيوم تكون ضعيفة، فمتوقع أن تتأخر علينا الأمطار وتكون ضعيفة خلال نهاية الوسم وبداية شهر 11. لكن البرودة راح تكون شديدة لأن راح تسيطر علينا الرياح الجافة الشمالية وتكون جبهات باردة قطبية وتنخفض إلى 0 المئوي منتصف الشتاء منتصف شهر 1. والله المستعان. இன்னும் 4 நாட்களில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும், சகலதும் முடிஞ்சு போயிடும். சகல் அப்ளிகேஷன்லேருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பயன்படுத்த முடியாது. பயோமெட்ரிக் கைரேகை செயல்படுத்தும் நடைமுறையை முடிக்காத குடிமக்களுக்கு. அதுலேயும் இப்போ இருக்கிற முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வயதானவங்களுக்கு வீடு தேடி வந்து அப்பாயின்மெண்ட் போடுங்க, வீடு தேடி வந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் கடைசியில் கிளாப்ஸ். அதுவும் ஃபாய்தா இல்லை. என்ன காரணம்னா, அதுவும் எடுக்க முடியாத நிலைமை, அவ்வளோ ஃபுல், அதுவும் நிறைஞ்சிருச்சு. என்ன சிஸ்டமும். இப்போ கடைசியில் அதுக்கும் வழி இல்லை. மொபைல் நம்பரை சொல்லியும் வேலை இல்லை, கால் பண்ணினா
ஏன்னா இது வந்து நேற்று எங்களுடைய மாமாக்கு நான் வந்து இதை எங்களுடைய மாமாவுக்கு வந்து சரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதுட்டு அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். எல்லாரும் ஊருக்கே உபதேசம் பண்ணிவிட்டு மூதேவி நானே என்னுடைய மாமாவை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி எனக்கு சில நேரத்தில் தோணுச்சு. அப்புறமா என்னுடைய மேடத்துக்கு கால் பண்ணி எங்களுடைய மாமாவுடைய மகளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்பர் அனுப்பினா அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, பேசிவிட்டு இல்லை எல்லாமே ஃபுல்லாக இருக்குதாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உடனே அங்கே போங்க, முபாரக் அல் கபீர் அஸ்வாக் அல் குரைனுக்கு போங்க, அங்கே போய் டைரெக்டாக எடுத்துக்கொள்ளலாம், அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இன்றைக்கி இந்த நியூஸை முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் மாமா 9 மணிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு. நீங்களும் வந்து இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வயதான மாமாக்கள் பாபாக்கள் வீல் சேர் பார்ட்டி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து டைரெக்டாக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகலாம். இது மாதிரி அப்பாயின்மெண்ட் போட முடியலை, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் அப்ரூவல் கிடைக்கும். அவங்களே வந்து வர சொல்கிறாங்க, கை கால் இயலாதவங்க, ஊனமுற்றவங்க, வயதானவங்களை. அதே மாதிரி அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். பேங்க்கு எல்லாமே நிறுத்த போகிறாங்க. அக்காம அடிக்க முடியாது, பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, வீசா எடுக்க முடியாது. என்ன நடக்க போதோ தெரியல. இதையும் காட்டுங்க உங்களுடைய மாமா பாபாக்கு. تنوه وزارة الداخلية الإخوة المواطنين الذين لم يقوموا بإجراءات البصمة البيومترية بضرورة الإسراع في أخذ البصمة خلال المهلة المحددة والتي ستنتهي في تاريخ 30/9/2024 وذلك من خلال المراكز المخصصة في المحافظات ال6 بالإضافة إلى المراكز الموجودة في المجمعات التجارية خلال أوقات العمل من الساعة 8 صباحا وحتى الساعة 10 مساء. كذلك سيتم العمل بعطلة نهاية الأسبوع، علما بأنه سوف يتم إيقاف جميع المعاملات الحكومية لمن لم يقم باستكمال إجراءات البصمة البيومترية فور انتهاء المهلة المحددة. السلام عليكم، الله يعطيكم العافية. يا ولد يا بنات دير بالكم، لازم لبس حزام، ما يصير هذا الممنوع. انت اذا ما يلبس حزام حتى لو سايق اذا يلبس حزام ماكو فايدة، مكالفة على السايق. دير بالكم يا ولد يا أولاد، لازم يلبسوا حزام، بدون حزام ما يصير. هذا القانون الوزارة الداخلية، عرفتوا؟ دير بالكم يا جماعة. يا سايق دير بالكم، قولوا على الأولاد أي واحد ركب داخل المركبات يقول على طول يلبس حزام، حزام ضروري، هذا أبدا AB. دير بالكم لا تأخذ مكالفات. சில தலை தெரிச்ச பசங்க கேட்காது, இருந்தாலும் பசங்க வண்டியில் ஏறி சீட் பெல்ட் போடலைன்னா இந்த வீடியோவோட சேர்த்து இந்த வாய்ஸையும் அவங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா இதுக்கு பிறகு நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் உங்களுடைய பசங்களை வண்டியில் ஏற்றிட்டு போனீங்கன்னா, முன்னாடியோ பின்னாடியோ சீட் பெல்ட் போடாமல் இருந்தாங்கன்னா அபராதம். ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அந்த அரபி மொழி வார்த்தையும் அவங்கள்ட்ட காட்டி பாருங்கள். இல்லைனா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அரபி வாசகம் உள்துறை அமைச்சகத்துடைய போஸ்ட்டையும் காட்டுங்க. இதோ உள்ளூர் பொருட்களை வாங்கும் முடிவை மீறியதற்காக 6 கூட்டுறவு சங்கங்களின் கையொப்பங்களில் ஒப்புதலை இடைநிறுத்துவதற்கான முடிவை சமூக விவகார அமைச்சர் டாக்டர் அம்தல் அல் ஹுபைலா வெளியிட்டார். சங்கங்கள் அல் ரவுதா ஹவாலி மற்றும் முபாரக் அல் கபீர், அல் குரைன், சபா அல் அஹமத், அல் ஜஹரா, சபா அல் நாசர் மற்றும் சபா அல் சாலிம். போச்சா? நான் தான் நிறைய தடவை சொல்லுவேன்ல, நம்ம நாட்டு செய்திகளில் சொல்லும்போதும் சொல்லியிருக்கிறேன், குவைத்து அந்த காய்கறி சம்மந்தமாக சொல்லும்போதும் சொல்லியிருக்கிறேன், உள்ளூர் பொருட்கள் தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கறது இல்லை, ஆப்பு வச்சுட்டாங்களா? இதோ வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை. அடிப்படை உணவுப் பொருட்களின் இருப்பை உறுதியளிக்கிறது வணிக வர்த்தக அமைச்சகம் மற்றும் அதன் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அரிசிகள் தற்போது மற்றும் மாவுகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சுகாதார அமைச்சகம் மறுபடியும் ரிகவர் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை. ரீசெண்டாக சைபர் அட்டாக் நடந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க, மருந்து எடுக்க போயிருந்தாங்க. யாருக்குமே வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளோ அல்லது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கல. காரணம் சிஸ்டம் வேலை செய்தில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ சுகாதார அமைச்சகம் அதன் அடிப்படை அமைப்புகளை ஹேக் செய்வதற்கான மின்னணு முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகரமாக மீட்டமைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க.
பிரிகேடியர் ஜெனரல் மிஷால் அப்துல் வாஹித், வணிக வளாகங்கள், அமைச்சகங்கள் அல்லது மருத்துவமனைகள் என மூடிய இடங்களில் வழக்கமான சிகரெட்டுகளுக்கு கூடுதலாக எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளும் சேர்த்து தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்திருக்கின்றார். புகைப்பிடிப்பவர்களில் பாதி பேர் மருத்துவமனைகளில் இருப்பதாக தெரிவிக்கிறோம். புகைப்பிடிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் மூடப்பட்ட பல இடங்களுக்கு நாங்கள் திடீர் விஜயங்களை மேற்கொள்கிறோம். கஃபேக்கள், அதே மாதிரி சில ஜமியாக்கள், ஹாஸ்பிட்டல் பக்கம் மூடப்பட்ட இடங்கள்ல எல்லாம் தயவு செய்து சிகரெட் பிடிக்காதுங்க. திடீர் விஜயம், பிடிச்சா ஃபைனை போட்டுருவாங்க. அதே மாதிரி 14 பேர் பிடிபட்டுக்கிறாங்க. 10 கேஸு பல விதமான போதைப் பொருட்களோட. இந்த போதைப்பொருள் வியாபாரிகள், இனிமேல் இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் யார் பிடிபட்டாலும் ஒன்று மரண தண்டனையாக இருக்கலாம் அல்லது ஆயுள் தண்டனையாக இருக்கலாம். அதே மாதிரி போதைப்பொருள் பாவனையாளர்கள் பிடிப்பட்டால் கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஜெயிலில் வச்சு நாடு கடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த போதைப்பொருள் பாவனையில் பிடிப்பட்டு போகிறவங்க எக்காரணம் கொண்டும் கல்ஃப் நாடுகள் எதுக்குமே வர முடியாது. 6 கல்ஃப் நாடுக்கும் வர முடியாத மாதிரி சீல் வச்சு தான் அனுப்புவாங்க. அதே போல் இந்த போதைப் பொருளால் சம்பாதிக்கிறவங்க, இந்த போதைப்பொருள் விற்று பிழைப்பு நடத்துகிறவங்க, நீங்கள் சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் இல்லை, சாபம். வெளிநாடுகளுக்கு அனுப்பினாலாவது திருந்துவா மனுஷன் அப்படின்னு சொல்லி யாராவது சிலருக்கு வந்து இருக்கிற காதில் கழுத்தில் இருக்கிற நகையை விற்று, வீட்டை விற்று, வண்டியை விற்று, இருக்கிற எதையாவது அடகு வச்சு சரி வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இங்கே வந்தாவது அந்த மனுஷன் திருந்தி வாழ்வான்னு அனுப்பினா சில வீடுகளில், இங்கேயும் வந்து இந்த மாதிரி சில நாய்களால் அந்த மக்கள் வந்து கெட்டு போகிறாங்க, போதைப் பொருளாலையும் மதுபானத்தாலையும். தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. சில குடும்பங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கே வந்தும் சிலர் வந்து இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறதால நாட்டுக்கு பணம் அனுப்புறதில்ல. உழைக்கிறது, குடிக்கிறது, தூங்குறது, இப்படியே வாழ்க்கை போகுது. நாட்டில் குழந்தைகள், மனைவி, குடும்பங்கள் வந்து சீரழியுது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த போதைப்பொருள் மதுபான வியாபாரிகளை. அடுத்ததாக நேற்றைய தினம் இந்த ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. தீ விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணம், இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஏன்னா காற்று அடிக்கும்போது அந்த சிகரெட்டோட நெருப்பு தணல் போய் படும்போது, அதுவும் இண்டஸ்ட்ரியல் பகுதி என்னும்போது ஆயில் இருக்கும், டீசல், பெட்ரோல், இந்த மாதிரி நிறைய தீப்பற்றக்கூடிய நிறைய ஐட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கேரேஜுகள், கடைகள்லையும். அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலும் உடனே தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் அன்பார்ந்த ஓட்டுநர்களே, அதே மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். ரோடுகளில் தொடர்ந்து இந்த பள்ளங்களால் பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ கூட ஒரு நபர் வீடியோன்னு போட்டுக்கிறாரு. பணி அமைச்சகத்துக்கு 2 டயர்களும் ஒரே டைமில் மொத்தமாகவே வெடிச்சிருச்சு. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பும் போது எமிரேட்ஸ் விமானம் திடீரென தீ விபத்துக்குள்ளானதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பயணிகள் யாருக்குமே அல்லது க்ரூ மெம்பர்ஸுக்குமே எந்த ஒரு காயமோ தீக்காயமோ ஏற்படலை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தீ விபத்தில் பிளேனுடைய சில பாகங்கள் வந்து தீப்பற்றியதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அதே மாதிரி ரொம்ப நன்றி. உடனடியாக விரைந்து வந்து சேவைகளை செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து வானத்தில் பறக்கும்போது பயணிகளோட போகும்போது ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் தான் பாதுகாத்தான். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இருக்கக்கூடிய தடங்கள் வந்து தெரிப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா தீயணைப்புத்துறை மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் ஒன்றிணைந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. யாருக்குமே எந்த ஒரு சேதமும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்.
தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றிகள். அதே போல் குவைத்தில் அதிகமாகவே பாதிக்கப்படுற தொழிலாளர் வர்க்கத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த ட்ரொலி தள்ளுறவங்க. இந்த ட்ரொலி தள்ளுறவங்களுடைய நிலைமை என்னென்னா, இவங்க எல்லாத்துக்குமே காசு கட்டணும். அக்காமாவுக்கு காசு கட்டணும், சாப்பிட்றதுக்கும் அவங்க காசு கட்டணும், ட்ரொலிக்கும் காசு கட்டணும், தங்குமிடம் மட்டும்தான் இலவசம். கடைசியில் எல்லாத்துக்குமே காசு கட்டணும், சம்பளம்ன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அன்னைக்கு ட்ரொலி தள்ளித்தான் பிழைப்பு நடத்தணும். இது சம்பந்தமாக சில கருத்து. السلام عليكم ورحمة الله وبركاته. سمو رئيس مجلس الوزراء، وزير مالية، الشؤون، الأشغال، ما أدري منه أي واحد. تشوفون ترولي، محلات ترولي هذه في محطة البنزين الجميلة اللي نلقى فيها أشياءنا وشغلنا، ترى ما يسمعون شيء. لاحظ ماكو شيء اسمه ترولي. كل المنتجات اللي موجودة بالسوق حالة أي حد عندهم، بس بطريقة تسويق ذكية، مو إعلانات. الأرفف ماكو شيء ينحط عبط، ماكو شيء ينحط عبث، كل شيء محسوب بدقة. التايم هذا بدأ صاحب هذا المحل الترولي، نادوا قعدوا معاه، قول الدولة محتاجتك. أي خويك تقول الدولة محتاجتك ترى ما راح يقصر. تعالي حطوا وزير تجارة، لا يبا ما راح يقبل طبعا. تحطونه كم معاش وزير تجارة 3000 دينار مثلا. خلينا نقول وزير تجارة فاسد يبي يبوق، كم يبوق؟ الله يبارك له، هو بترولي قاعد يطلع شهريا اللي ممكن يبوقه وزير ب5 سنين، تبارك الرحمن. فوضع الرجل ممتاز، استفيدوا منه. نادوا قول الدولة محتاجتك، نبيك تعطينا تصور حق الجمعيات التعاونية، نبيك تعطينا طريقة أو خطة حق جمعيات تعاونية. قولوا له نبيك تدير لنا جمعية تعاونية واحدة تكون نموذج. يربح يا عمي عليه ب1000 عافية، ياكلها من هالشق لهالشق. انت طبعا يبقى لا يربح. قولوا لا نبيك تتطوع جزاك الله خير ببلاش، جمعية تعاونية تديرها وتحط موديل وتكتب لنا شلون تدار الجمعيات. لأن البهايم آسف يعني في ناس بعض الناس ما يعرف الجمعية. يعرف الجمعية عبارة عن فرع الأواني المنزلية وفرع الخضرة، ويتفق مع المصري اللي يورد والبنغالي اللي مش عارف ايش، ويدخل توالف و10% وفوضى. يبي يصير مليونير الأخ من وراء الجمعية، ما يفكر انه يعني ينمي الجمعية، لا ينمي مخباته. بعدين الخبل هذا كان عضو 4 سنين، تخيل ما عنده بيت. خبل من صاده 10 عياله، شلون انت عضو جمعيه ما ملينت؟ فالله يرحم والديكم، نادوا مال ترولي ومن على شاكلته من اللي ناجحين فعليا بالبلد، شاوروهم، حطوا لكم غرفه فيها عقول ناجحه، مو فلان ولد فلان، فلان خاله فلان عمه فلان، نسيب فلان. ليه متى نسيب وعديل والمدري منه ومدري شيء، ليه متى؟ هذا واحد مقشر جاهز مال ترولي. وغير مال ترولي في مليون شغله بالكويت. انا اتكلم مثال، مو اعلان حق ترولي، نصيحه لا احد يشتري من ترولي، مو اعلان قسما بالله، مو اعلان للبلد للدوله. استفيدوا من هالنوعيات هالعقليات. شلون مخلينا انتم كذي اصلا؟ شلون تاركينا كذي؟ هذا بدأ مال ترولي. لا يبا تعال نبيك، احنا الدوله محتاجتك. حطوه بالهيئه العامه للاستثمار، حطوه عضو مجلس اداره، حطوه بكل مكان، اجبسوه. ادري ما راح يوافق، اضغطوا عليه اكيد ما يوافق. كيف تعطيني انت؟ والله صدق ما شاء الله قاعد يطلع ملايين، الله يبارك له. استفيدوا من هالبشر. اما اللي تلزقون فيكم وفلان خالي وفلان عمي كلم لي وانا ما حطيت، ومتى يحطوني بالله انا متى اصير وزير، متى اصير النوعيه هذه، عرفت؟ هذول يدورون في طرف الوزراء. يا عمي حطوا الناس اللي شايفه خير، اللي الله غانيها بدونكم، مو تحطوا الناس فقرانه بتغتني بسببكم. وشكرا. உண்மையிலேயே அவர் சொல்கிறது 100% ஒன்று. உங்களுக்கு தேவையாக இருந்தால் மொத்தமாக மாதம் சம்பளம் கொடுத்தே அவங்கள வச்சுக்கோங்க. இல்லையா அதுக்குன்னு சரியான பொறுப்பான அதிகாரிகளை போடுங்க. அதில் உண்மையிலேயே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தான். ஆஃபீஸ் என்ன திறந்தாச்சு, பஸ்ஸு 2 போட்டாச்சு, காலையிலையும் மாலையிலையும் அந்த ஷிஃப்ட்டுக்கு கொண்டு போய் ஆக்களை இறக்கியாச்சு, பணத்தை வசூல் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஆஃபீஸோடைய வேலை. அப்போ ஆஃபீஸில் இருக்கிறவனுங்களும் அந்த மற்ற உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்கள் பாவம், ஒரு நாளைக்கு சிலர் நான் கேட்கும்போது 5 தினார் கூட கிடைக்குதில்ல பாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 3 தினார் டெய்லி கட்டணும், சில நேரங்களில் 5 தினார் கட்டணும், ட்ரொலிக்கு கட்டணும். அதே மாதிரி மாதம் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு கணக்கு கட்டணும். பத்தாக்காக்காக தங்குமிடம் மட்டும் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு எங்கள் கையால், மாதத்துக்கு சம்பளம்ன்றது நாங்கள் தான் தேடிக்கணும்.
உண்மையிலேயே பாவம் இந்த ட்ரோலி தள்ளுறவங்க. அது என்ன லிமிட்டாக தொழிலாளர்கள் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஜெமியாவில் 100 பேரை கொண்டு போய் இறக்கி வச்சுருக்காங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது பாவம் இந்த ட்ரோலி தள்ளுறவங்களுடைய பிரச்சனை. பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லுள்ளங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்த பிறகாவது சரியாகுதான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.